நண்பர்களே, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மளை அறியாமையே நடக்கிறது. அதாவது தெரிந்து நடக்கிறது, தெரியாமல் நடக்கிறது. நாம் ஒரு காரியம் செய்யணும், அதை நல்லபடியாக செய்யணும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அந்த காரியம் நம்மளை அறியாமையே தவறுதல்கள் நடந்துவிடும். அதே சமயத்தில் நாம் எதையுமே சிந்திக்காத நேரத்தில் அது தானாக நடக்கும். அப்படி ஒரு சம்பவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பார்க்கிறோம். அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ காலையில் நான் டூட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்கல, எப்போதும் வர்ற வழி தான், நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் எப்போதும் வர்றதை விட வேகம் கம்மியாகத்தான் வந்தேன். அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி நிற்கிது. அந்த வண்டி நிற்கிற இடத்துல என்னுடைய சைக்கிள் பைய வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் நடந்துக்கிட்டு இருந்த உள்ளே இருந்து ஒரு நாய் வந்து பயங்கர வேகத்தில் எங்கன பார்த்துச்சோ தெரியல, எப்போது வர்ற வழி தான், எதுவுமே நடந்ததில்லை. அந்த நாய் வந்து என் மேலே ஏறிடுச்சு. அப்படியே ஏறி என் சைக்கிளோடு தட்டி விட்டு இந்த பாருங்க, கையெல்லாம் உறைஞ்சி போச்சு. பற்றியெல்லாம் அங்கே வருங்க, சுத்தமாக இருக்குது. இப்படி அந்த வாயில்லா ஜீவனுக்கு அந்த நான் வருவது எப்படி அறிந்துச்சு, அதுக்கு என்ன மனப்பக்குவத்தில் இருந்தது அப்படின்னு தெரியாமல் அது வந்து என் மேலே மோதி என்னை வெளிக்காட்சி கையெல்லாம் உறைஞ்சி ரத்தம் வர அளவுக்கு ஆகிப்போச்சு. இது அறியாமல் நடக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த வழியில் வர்ற இன்னொரு பெண்மணி வந்து வண்டியில் வந்து அந்த நாய்க்கு ஓனரை, அந்த நாய் வளர்ப்பவர்களை பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. நாயை கட்டி போடு, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, விழுந்து யாராச்சும் கை கால் உடச்சிக்கிட்டானே என்ன பண்ணுறது, அது உன்னுடைய பொறுப்பு தானேங்கிறது. அதுக்கு அந்த ஓனர் சொல்கிறாரு, அது என்னுடைய பொறுப்பில், நான் என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறார். இப்படி யாராலையும் நமக்கு வந்து கெடுதல் நடக்காமல் இருக்கணும் என்றால் நாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். பிராணிகள் வளர்க்குறவர்கள், நாய் வளர்ப்பவர்கள், பூனை வளர்ப்பவர்கள் வந்து மக்களுக்கு அதுகள் வெறி பிடிக்கும்போது ஒரு கஷ்ட சூழ்நிலையை கொடுக்குற மாதிரி ஒரு மனப்பக்குவம் வரும். நாய்களையோ யாரையோ வளர்த்தார்கள்னா அவர்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக அதை பாதுகாக்க வேண்டும். நான் உங்கள் நண்பன் என்றுமே உங்களிடம் கூறுகிறேன். எதிர்பார்த்து நடப்பதும் எதிர்பார்க்காமல் நடப்பதும் இப்படி ஒரு சில சம்பவங்கள்லாம், இதற்காக நம்ம மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று நான் இதை உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.